ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ வெல்கம் யூ ஆல் டு அவர் யூடியூப் சேனல் ஃபார் யங்ஸ்டர்ஸ். உங்கள் அனைவரையும் நான் நம்மளோட யூடியூப் சேனலான ஃபார் யங்ஸ்டர்ஸ்க்கு வரவேற்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏன் படிப்பு வரமாட்டேங்குது, அதாவது ஒரு சிலருக்கு படிப்பே வராது, அது ஏன் வரமாட்டேங்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ. சரிங்களா? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே நிறையா சேட்டை பண்ணுவாங்க, நிறையா பண்ணுவாங்க. அதாவது நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் இப்போ பிஏ பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சாரி, பிஏ முடிச்சிட்டேன். பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ட்ரைனிங்காக ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ட்ரைனிங் பீரியடுனால பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இந்த மாதிரி இந்த பிஎட்டில் இது ஒரு ட்ரைனிங் பீரியட் அப்படின்றது ஒரு கிஃப்டட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இப்போ டீச்சருக்கு படிக்கிறோம் அப்படின்னா, அது டீச்சருக்கு படிக்க போகிற, அதாவது டீச்சருக்கு சொல்லிக் டீச்சர் அப்படின்ற ஒரு டீச்சர் அப்படின்னு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே நம்ம ஒரு டீச்சர் அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த பிஎட் படிக்கிறப்ப மட்டும்தான் கிடைக்குது. ஸோ பிள்ளைங்களுக்கு நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சுட்டு இருக்கப்பே ஒரு நம்ம பிள்ளைங்களுக்கு போய் சொல்லிக் கொடுத்து ஒரு டீச்சர் மாதிரி நம்ம ஒரு இது பண்ணி நம்ம ஒரு டீச்சர் மாதிரி நம்மளை நினச்சிக்கிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி போய் சொல்லித்தரது, அந்த ஒரு விஷயம் தான் டீச்சர் ட்ரைனிங்கில் பிஎட்டில் நடக்குது. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க அவங்க பேர் சொல்ல விரும்பலை, இந்த ஸ்கூல் சொல்ல விரும்பலை. சரிங்களா? அவங்க என்ன அப்படின்னா, அவங்க கொஞ்சம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒரு ஒபீடியன்ட் இல்லாமல் ஒரு இதுவாக நடந்துட்டாங்க. நான் பிள்ளைங்கள்ட்ட அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒழுக்கமாக இருந்தால் தான் படிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு விஷயம் ஒழுக்கம் தான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பேசி முடிச்சிடும் அதை பற்றி. சரிங்களா? இப்போ ஒழுக்கம் அப்படின்னா எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு டீச்சரை பார்த்தோன்னே குட் மார்னிங் சொல்கிறதுலேருந்து, அதாவது இது குட் மார்னிங் சொல்லணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. இது ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயம். ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதாவது ஒரு இனிய காலை வணக்கம் அப்படின்னு தமிழில் சொல்கிறதுல நம்மளுக்கு ஒரு நம்ம வாட்ஸ்அப்பில் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு அது ஒரு அதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அது நம்மளோட உள்ளத்துக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ சே குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, டீச்சர்ஸ்க்கு குட் மார்னிங் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குட் மார்னிங் சொல்லுங்கள். டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லணுன்ட்டு கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். உங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு சமையல்காரங்களாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் ஒரு இனிய அவங்களால இங்கிலீஷ் புரிஞ்சுக்க முடியாதுன்னா, நீங்கள் தமிழில் கூட சொல்லலாம். இனிய காலை வணக்கம் அந்த மாதிரி சொல்லி நீங்கள் ஹாப்பியாக ஒரு ஒரு எப்போவுமே நம்ம படிக்கணும் அப்படின்னா, நம்மளை ஒரு ஹாப்பி ஃபீலில் நம்ம வச்சுக்கணும். ஸோ அதுக்கு உதவுறது தான் இந்த குட் மார்னிங் அப்படின்ற விஷ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக டீச்சர்ஸ்க்கு விஷ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எதையுமே புரிஞ்சு படிக்கணும். புரியாமல் நம்ம எதையுமே படிக்கக்கூடாது. அதாவது இப்போ காற்று மாசுபடுதல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னா, அல்லது நீர் மாசுபடுதல் அப்படின்னு ஒரு கொஸ்டின். மாசுன்னா என்ன? தூசி. இப்போ காற்று எப்படி அழுக்காகுது, இப்போ நீர் மாசுபடுதல் அப்படின்னா நீர் எப்படி அழுக்காகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தண்ணி எப்படிலாம் அழுக்காகும்? இப்போ ஆறு இந்த மாதிரி ஆறு, குளம், ஆறு இந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்க, மக்கள் என்ன பண்ணாங்க, துவைக்கிறாங்க, குளிக்கிறாங்க. ஸோ அதனால் தண்ணி மாசுபடுது. இப்போ வாகனங்களை வாகனங்களை சுத்தம் செய்கிறாங்க. அந்த தண்ணியில் தான் சுத்தம் செய்கிறாங்க. அதனால் நீர் மாசுபடுது. சரிங்களா? மாசுன்னா என்ன? அழுக்கு அப்படின்னு அர்த்தமா? நீர்னா என்ன? தண்ணி ஏன் மாசுபடுது? அதில் ஒரு ஸ்டூடெண்ட் எழுதி வச்சுருக்கான். நான் இங்கிலீஷு ஆக்சுவலி என்னோடய பிரதர் அவங்களும் என்னோட பிஎட் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க காட்டுறாங்க இந்த மாதிரி நீர் மாசடைதல் அப்படின்றதுக்கு, நீர் மாசுபடுதலுக்கு ஹைட்ரஜன், நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கேட்டப்போ தான் எனக்கு ரொம்பவே சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட, அதை விட அதிகமாக ஒரு வேதனை வந்துச்சு. ஒரு வார்த்தையை எனக்குமே நானுமே சின்ன பிள்ளைகள் இப்படி இருந்திருப்பேன். நான் 6த்துலலாம் 16வது ரேங்க்கு தான் வாங்கினேன். இப்போது 11th 12th கூட ஒரு ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு நான் புரியாமல் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு புரியலை அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும்
ஒரு விஷயத்த வந்து புரியாமல் படிக்கிறதுனா என்ன அப்படி என்ன இருக்குதோ அதை வந்து அப்படியே மக்கர் பண்ணிட்டு போய் அப்படியே அதாவது அதை மனப்பாடம் பண்ணால் கூட எழுத முடியும். சுத்தமாகவே படிக்காமல் போனால் நம்மளால் வந்து எழுத முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்ன செய்யணும், தரவை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரீட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கணும். படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கிற ஆர்வம் இல்லாத யாருமே வந்து ஸ்கூலுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா மற்ற பிள்ளைங்களையும் போய் அது என்ன பண்ணுதுன்னா, நான் பேசுகிறேன், நீயும் என் கூட பேசு, நீயும் கதை பேசு, இவன் பக்கத்து வீட்டுக்காரன் இதை சொன்னா அதை சொன்னா சரி நல்லா கதை பேசி செஞ்சுட்டு இருக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து கிளாஸ்க்கு வந்து வருதுக செய்துங்க. ஸோ வந்து எப்படி வந்து நமக்கு ஏன் படிப்பு வர மாட்டேங்குது அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒழுக்கம் இல்லை. டீச்சர்ஸ் வந்து எதிர்த்து பேசுகிறது, போவான்னு பேசுகிறது, போவான்னு சொல்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம். மரியாதை தர்றது கிடையாது, ஒரு விஷ் பண்ணுறது இல்லை. சொன்ன வேலையை வந்து செஞ்சுட்டு ஒரு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னால் அதை வந்து செஞ்சுட்டு வர்றதில்ல. சரிங்களா? ஸோ வந்து இப்போ ஒரு கொஸ்டின் அதான், இப்போ நீர் மாசுபடுதல் அப்படின்னு இருக்குன்னா, அது வந்து இந்த மாதிரி தொழிற்சாலை கழிவுகள்லாம் கடலில் கலக்குது, இதனால வந்து தண்ணி வந்து என்ன செய்யுது, அழுக்காகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னாலே அதுக்கே வந்து 1 மார்க் 2 மார்க் போடுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இதுவும் இல்லாமல் நம்மளால் வந்து இப்போ வந்து நிறைய வந்து இப்போ வந்து புக்கை விட அதிகமாக வந்து செல்ஃபோன் தான் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து செல்ஃபோன் பார்த்து கூட நீங்கள் வந்து படிக்கலாம். என்னென்னா செல்ஃபோன் பார்த்து கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃபோன் பார்த்து கூட படிக்கலாம். நம்ம வந்து சரி புக்கில் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா செல்ஃபோன் பார்த்து கூட படிக்கலாம். அப்புறம் வந்து வேறு விஷயம் என்னென்னா, மற்றவங்கள்ட்ட கேட்டு படிக்கலாம். இது எப்படி படிக்கிறது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது, எனக்கு புரிய மாட்டுது, இது வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு அக்கம் பக்கத்தில் பெரிய அக்காமார்கள் அண்ணன்மார்கள்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் அதாவது ஏதோ டியூஷன் போகலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு போய் என்ன செய்யலாம், அதை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஒரு பாடம் இருக்குது அப்படின்னா அந்த பாடத்தோட தலைப்பு என்ன, இந்த பாடத்தில் வந்து எதை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து கவனிச்சாங்க. அதை பற்றிலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த தலைப்புனா என்ன, அந்த தலைப்பு என்ன, அந்த தலைப்பில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பாடத்தினுடைய தலைப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பாட தலைப்புடைய அர்த்தம் என்ன, அதில் அந்த பாடத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்களை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்றத வார்ம் அப் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு வார்ம் அப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடைய புக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வார்ம் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது வார்ம் அப்னா என்னென்னா, அந்த பாடத்தில் என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அதை வந்து டீச்சர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் லெசனுக்கே போவாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து பாடம் நடத்தும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக கவனிக்கணும். அடுத்து வந்து ஒவ்வொன்றையும் வந்து புரிஞ்சுக்காமல் படிக்கிறதுனால தான் இவங்களுக்கு வந்து மனப்பாடம் ஆக மாட்டேங்குது, எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒழுக்கம், அதுக்கப்புறம் என்னது புரிஞ்சு படிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டியூஷன் போகிறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் வந்து எடுக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து அவங்க படித்தாங்க அப்படின்னா, அதாவது வந்து டியூஷன் போகிறது, இப்போ இங்கிலீஷாக இருந்தால் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது, அது மாதிரி ப்ரொனன்சியேஷன் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது, மீனிங் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி படித்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து படிப்பு அப்படின்றது நல்லபடியாக வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒழுக்கம் இருக்கணும். அடுத்து வந்து எப்படி இருக்கணும், அது வந்து புரிஞ்சு படிக்கணும். எந்த பாடமாக இருந்தாலும் புரிஞ்சு படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒழுக்கம் இருக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அடுத்து வந்து என்னதுன்னா, எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிக்கணும். இந்த 3 விஷயத்தையும் வந்து நீங்கள் மறக்காமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்பு வந்து நல்லபடியாக வரும் அப்படின்றது என்னுடைய ஒரு யூகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டும் விட்டுறாதீங்க. இதில் சொன்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணி லைஃப் வந்து ஹாப்பியாக லீட் பண்ணுங்கள். பை பை.